வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட்டையும் கோஸையும் வச்சு ஒரு சூப்பரான சுவையான பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் கேரட், 250 கிராம் கோஸ் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மிளகாயை நீள்வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம துருவி வச்சிருக்கிற கோஸு, அப்புறம் துருவி வச்சிருக்கிற கேரட் இதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு தண்ணி எதுவும் தெளிக்காம லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ கேரட் கோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை தூவி விட்டு அதையும் ஒரு பிரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான கேரட் கோஸ் பொரியல் ரெடி.